அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மனிதனை பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஆற்றல் இயற்கைக்கு உண்டு. இயற்கையை இறைமையாய் பார்த்தது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி சென்றிருக்கக்கூடிய பண்பாடு. இந்த பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இந்த தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது தமிழ்நாட்டில் மட்டுமன்றி இந்த வழிபாடானது அகில இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு பெயரில் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த அறுவடை திருநாளானது வடநாடுகளில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் குஜராத், இமாச்சல பிரதேசம் போன்ற பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. பஞ்சாப், இமாச்சல பிரதேசத்தில் இந்த பண்டிகையானது லோஹரி என்று சொல்லக்கூடிய அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இப்பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இப்படி இந்தியா முழுக்க பறந்து கொண்டாடப்படக்கூடிய இப்பண்டிகையானது தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக மண்ணின் மனம் கலந்து கொண்டாடப்படுகின்றது. இயற்கை தெய்வமாகிய ஆற்றல் மூலமாகிய இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒளியை கொடுப்பவனாகிய சூரியனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்வது என்பது நம்முடைய தமிழருடைய மரபு. சூரிய வழிபாடு என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, பண்டைய காலத்தில் பண்டைய சமயங்களில் உலகம் முழுமையுமே சூரியனை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்த அகில பிரபஞ்சம் முழுமைக்குமே ஒளியையும் ஆற்றலையும் தருபவன் சூரியன். சூரியன் இல்லை என்றால் எந்த விதமான இயக்கமுமே இல்லை என்பதை நமது மனித சமூகம் அறிந்தே இருந்திருக்கின்றது. மெசபடோமியா, ஜப்பான், கிரேக்கம், எகிப்து முதலிய நாடுகளிலெல்லாம் சூரிய வழிபாடு தொன்று தொட்டு இருந்து வந்ததை நாம் வரலாற்றின் மூலமாக அறிகின்றோம். நமது நாட்டில், நமது மண்ணில் இந்த பொங்கல் விழாவானது மனிதனுடைய ஆன்மாவோடு கலந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மார்கழி மாதம் முழுவதும் கன்னி பெண்கள் தனக்கு விருப்பமான கணவன்மார் வேண்டும் என்று பாவை நோன்பு இருப்பார்கள். பாவை பாடலை பாடி அதிகாலை நேரத்தில் அந்த பெண்கள் குளித்து முடித்து ஈரக்கூந்தலோடு வாசலில் கோலம் போடுகின்ற அழகே தனி அழகாக இருக்கும். நான் சொல்வதெல்லாம் இன்றைக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு, 20-25 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அனைத்து வீடுகளிலும், கிராமங்கள், நகரங்கள் என அனைத்து வீடுகளிலும் கோலம் போட்டு அலங்கரித்திருப்பார்கள். ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து அதன் தலையிலே ஒரு அரசாணி பூவினை வைத்திருப்பார்கள். வீடே பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்கும். இன்றைய நாட்களை போல இருக்காது. ஏனென்றால் இன்று வீடுகளுக்கு வாசலே இருப்பதில்லை, பிறகுதானே கோலம் போடுவது. இன்றெல்லாம் ஸ்டிக்கர் கோலத்திற்கு மாறிவிட்டார்கள். அன்று பெண்கள் அதிகாலை நேரத்தில், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவர்கள் அந்த பணியை செய்துவிட்டு கோயிலுக்கு செல்வார்கள். கன்னி பெண்கள் ஆண்டாளினுடைய திருப்பாவையையும் மணிவாசக பெருமானினுடைய திருவெம்பாவையும் பாடிக்கொண்டு மாதம் முழுக்க பாவை நோன்பை இருப்பார்கள். மார்கழி மாதம் 30 நாட்களும் அவர்கள் அந்த அரசாணி சூடிய பிள்ளையாரை தங்களுடைய வீட்டினுடைய கூரையிலே சேர்த்து வைப்பார்கள். 30வது நாள் முடிந்து தை பொங்கல் அன்று, பொங்கல் எல்லாம் முடிந்த பிறகு அதனை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குளக்கரையிலோ அல்லது ஆற்றிலோ கரைத்து விடுவார்கள். நம்முடைய மாத பிறப்பு என்பது சூரியனுடைய நகர்வினை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய மாதங்கள் பிறக்கின்றன. தை மாதம் என்பது சூரியன், இயற்கையிலேயே சூரியன் நகர்வதாக நாம் அறிவியல் விஞ்ஞான பூர்வமாக நாம் சூரியன் நகர்வதாக கொள்வதில்லை. பூமியிலிருந்து பார்ப்பதற்கு சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக தனது பயணத்தை தொடங்கி முடிப்பதாக நமக்கு தோன்றும். அந்த பார்வையினுடைய அடிப்படையில் சூரியனுடைய நகர்வினை 12 ராசிகளாக பிரித்து ஒவ்வொரு ராசிக்குள் சூரியன் நுழைகின்ற பொழுதும் ஒரு மாதமாக நாம் கொள்கின்றோம். அந்த வகையில் மகர ராசியில், தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்க கூடிய தொடக்கத்தையே தை மாதமாக கொண்டு நாம் பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த
வடநாடுகளில் இந்த பொங்கல் விழாவானது மகர சங்கராந்தி என்று மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மகர சங்கராந்திக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தினை நம்முடைய இந்திய நாடு, இந்திய மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளினை போகி பண்டிகை என்று கொண்டாடுகின்றோம். அந்த போகி பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த இரவில் தான் ஒவ்வொரு வீடுகளிலும் மகர சங்கராந்திக்காக புதிதாக சமைத்து காய்கறி சமைத்து எடுத்து சங்கராந்தி ஏதாவது ஒரு விலங்கினத்தின் மீது வருவதாக ஐதீகம். நாம் வீட்டிலே இறைவனுக்கு அன்று இரவு படைப்போம். மறுநாள் காலையில் அந்த உணவை கன்னி பெண்களோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ கொடுத்து மகிழ்வோம். அந்த போகி பண்டிகை அன்று நமது வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் இருக்கக்கூடிய வேண்டாத குப்பைகளை எல்லாம் எரித்து விட்டு மனதில் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்களை எல்லாம் எரித்து விடுகின்றோம். சூரியன் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து தெற்கு நோக்கி தொடங்கி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தொடங்குகின்றார். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தொடங்கக்கூடிய பயணத்தை தட்சிணாயனம் என்கின்றோம். தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தொடங்கக்கூடிய பயணத்தை உத்தராயணம் என்கின்றோம். இந்த உத்தராயணத்தினுடைய தொடக்கம் தை மாதத்தினுடைய முதல் நாள். இந்த உத்தராயண தொடக்கத்தின் பொழுது சூரியனுடைய அகச்சிவப்பு மற்றும் புறஊதா கதிர்களினுடைய வீச்சு அதிகமாக இருக்கும் என்கின்றார்கள். அந்த வீச்சின் காரணமாக நாம் நமது விலங்குகளுக்கோ நமது மனிதர்களுக்கோ எந்த விதமான அபாயமும் தோல் சம்பந்தமான வியாதிகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேப்பிலை, எருக்கிளை, மாவிளை, ஆவரம்பு, பூளப்பூ முதலிய இலைகளால் நாம் காப்பு கட்டுகின்றோம். போகி பண்டிகையினுடைய மாலை நேரத்தில் அந்தி சாயக்கூடிய சந்தி வேளையில் நாம் இந்த வேப்பிலை, ஆவரம்பு, பூளப்பூ, மாவிளை, எருக்கிளை ஆகியவற்றை கொத்தாக ஒவ்வொரு வீடுகளின் முன்பும் கட்டி வைப்போம். எங்கெங்கெல்லாம் நம்முடைய ஆடு மாடுகள் எல்லாம் நடமாடுகின்றனவோ, மனித நடமாட்டம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அந்த பூக்களை போட்டு வைப்போம். நம்முடைய அடுப்படி அப்பெல்லாம் ராய்க்கல், அம்மிக்கல் இதெல்லாம் இருக்கு. அந்த அம்மிக்கல் இருக்கிற பக்கம், ராய்க்கல் இருக்கிற பக்கம், பட்டி தொட்டியில ஆடு அடைக்கிற பட்டி, மாடு கட்டக்கூடிய கட்டுத்தார இங்கெல்லாம் கொண்டு போய் அதையெல்லாம் போட்டு வைப்போம். மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ எந்த விதமான தீங்கும் அந்த சூரிய கதிர்களால் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த காப்பை கட்டுவோம். அது மட்டும் இல்லாம இந்த கிணத்தடி, நம்ம அடிக்கடி போகக்கூடிய கிணத்தடி, விவசாய பூமி, இதுக்கெல்லாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் இந்த காப்பு கட்டி சூரியனுடைய அந்த கதிர்களால் பாதிப்பு வராம நம்ம பார்த்துக்கிறோம். மறுநாள் தைப்பொங்கல். இந்த தை மாசம் 1ஆம் தேதி அத்தனை பேருடைய மனசுலயும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. சூரியன் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே சூரியன் கிளம்ப பொங்கல் விழுகிற மாதிரி நாம சூரிய பொங்கல் வைப்போம். இந்த சூரிய பொங்கலான நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டுக்கும் நம்ம நிறைய பொங்கல் வைப்போம். மாரியம்மன் திருவிழா வந்துச்சு அப்படின்னா மாரியம்மன் பொங்கல் வைப்போம். மாகாளியம்மன் பண்டிகை வந்துச்சுன்னா மாகாளியம்மன் பொங்கல் வைப்போம். சித்திரை 1ஆம் தேதிக்கு சித்திரபுத்திர பொங்கல், விநாயகனுக்கு பொங்கல் வைப்போம். இப்படி ஆண்டு முழுவதும் பல பொங்கல் வைத்தாலும் கூட இந்த தைப்பொங்கல், சூரியனுக்கு வைக்கக்கூடிய பொங்கல் அப்படிங்கிறது நம்முடைய மனசுல அப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி சூரியனுக்கு பொங்கலிட்டு படைச்ச பின்னாடி அன்னைக்கு சாயங்காலமே நம்முடைய இந்த கோவை மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த குங்குமண்ணுல பார்த்தோம்னா தை 1ஆம் தேதி சாயங்காலமே மாட்டு பொங்கல் வைப்போம். நம்முடைய அறுவடைக்கு, நம்முடைய விவசாயத்துக்கு உதவி பண்ணக்கூடிய மாடு, ஆடு, எருமை, பால் கொடுக்கக்கூடிய எருமை அத்தனைக்கும் நமக்கு அதையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடுகளை பூரா அவுத்துட்டுருவோம். அது எங்க வேணாலும் போய் மேய்ஞ்சுக்கலாம், யாரும் முடிச்சு கட்ட மாட்டாங்க. வகுறாரு அது மேய்ஞ்சிட்டு வந்த பின்னாடி பொழுதோட வண்டிகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வீட்டுல அந்த பண்ணையில மாடு தோட்டத்துல இருக்கக்கூடிய கிணத்தடியில ஒரு பெரிய தெப்பக்குளம் கட்டுவோம். சாணியிலேயே அந்த தெப்பக்குளம் கட்டுவோம். தெப்பக்குளம் கட்டி பொங்கல் வச்சு மாட்டுக்கு முதல்ல படைச்சு பசுமாட்டை வணங்கி, எங்களுக்கு இவ்வளவு நன்மையும் கொடுக்கக்கூடிய உன்னை வணங்குகிறோம்னு பசுமாட்டை வணங்கின பின்னாடி அந்த தெப்பக்குளத்தை தாண்டி உதச்சு வர்ற மாதிரி நம்ம மாட்டை முடுக்குவோம். பட்டி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த கொங்கு மண்ணுல.
அப்படி ஒரு சிறப்பான வழிபாடு நம்முடைய கொங்கு மண்ணில் இருந்துச்சு. அக்ரிணை பொருள்களை கூட இறைமையாய் வழிபடக்கூடிய தன்மை நம்முடைய முன்னோர்களிடம் இருந்தது. மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு மட்டும் இல்லாமல் உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்கின்ற தன்மை தொன்று தொட்டு நம்முடைய சமயத்தில், நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய கலாச்சாரத்தில் ஒன்று இருந்ததை இந்த பண்டிகைகள் நமக்கு உணர்த்துகின்றன. மறுநாள் தான் 2வது நாள் இன்னைக்கு நம்ம காணும் பொங்கல்னு சொல்லக்கூடிய நோம்பிய பண்டிகைய நம்ம ஊர்ல இந்த கொங்கு மண்ணுல பூ பறிக்கிற நோம்பின்னு சொல்லுவாங்க. இந்த பூ பறிக்கிற நோம்பிதான் கிராமம் முழுக்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நகரமயமாகி வந்ததுனால இந்த பூ பறிக்கிற நோம்பியே இல்லாம போச்சு. அன்னைக்கெல்லாம் மாசம் பூரா இந்த தை மாசம் எப்ப வரும்னு மார்கழி பிறந்தாவே எல்லாரும் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பெருசா தீபாவளி நோம்பியில பெருசா கொண்டாட மாட்டாங்க. சம்பளம் வாங்கக்கூடிய தன்மைகள் வந்த பின்னாடிதான், தீபாவளிக்கு போனஸும் கொடுத்த பின்னாடிதான் இந்த தீபாவளி பண்டிகைல மிக விமர்சையா கொண்டாடினாங்க. அப்பெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல பொங்கல் பண்டிகை ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. மார்கழி மாசம் பிறந்துருச்சுனாவே வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குறிப்பா கன்னி பெண்களுக்கு, பொண்ணுகளுக்கு புதுப்பாவாடை, புது சட்டை, புதுத்தாவணி, புதுச்சேலை எடுத்து கொடுக்கறது ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி துணி கடைகள்லாம் கிடையாது. ஊருக்குள்ள துணி கொண்டு வருவாங்க. அந்த துணியை மூட்டையே கொண்டு வருவாங்க. ஒரு வீதியில ஒரு வீட்டுல திண்ணையில விரிச்சு போட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளையும் வந்து துணி எடுப்பாங்க. அவைய வீலுக்கு விருப்பமான துணி எடுப்பாங்க. அந்த துணி எடுக்கிறதுக்கு அம்மா பெற்றோர்கள் ஆண்டு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான துணியை எடுத்து கொடுத்து போட்டு அந்த புது துணியை போட்டுக்கிறதுக்காக தை மாசம் 2ஆம் தேதி பூ பறிக்கிற நோம்பு எப்ப வரும்னு ஒவ்வொரு குழந்தைகளுமே, ஒவ்வொரு பொண்ணுகளுமே சந்தோஷமா மனநிறைவோட பார்த்துட்டு இருப்பாங்க. பூ பறிக்கிற நோம்பு எனக்கு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல எல்லா பலகாரம் செய்வாங்க. ரொம்ப விசேஷமா முறுக்கு சுடுவாங்க. அப்பெல்லாம் வீட்டுல மொடாவா முறுக்கு சுட்டு வச்சிருப்பாங்க. பானைகளை வீட்டுல இருக்கக்கூடிய பானையை நிறைய முறுக்கு சுட்டு வச்சிருப்பாங்க. அரிசி முறுக்கு, தெனை முறுக்கு, ராய் முறுக்கு, சோள முறுக்குன்னு விதவிதமா சுடுவாங்க. அந்த முறுக்குல பலவிதமான வகைகள் இருக்கு. கம்மல் முறுக்கு, ஓலை முறுக்கு அப்படின்னு நிறைய முறுக்கு சுடுவாங்க. முறுக்கு சுட்டு மிச்சர் தேய்ச்சு தேங்காய் பருப்பி காய்ச்சுவாங்க. தேங்காய் பருப்பி காய்ச்சி தேர் முட்டாய் வாங்கிட்டு வந்து கரும்பு இதெல்லாம் வச்சு அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு பெரிய பாத்திரத்திலேயே, ஒரு பெரிய கூடையில எல்லா தின்பண்டங்களையும் வச்சு எடுத்துட்டு போய் முதல்ல விநாயகர் கோயில் வச்சு கும்மி அடிப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு கோயிலையா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பொண்ணுகளுமே, பெரியவங்க, அம்மா அப்பா, சொந்தக்காரங்க எல்லாரும் போய் நூற்றுக்கணக்கான பேர் நின்று பட்டமா நம்முடைய ஒவ்வொரு கோயிலையும் கும்மி அடிப்பாங்க. எல்லா கோயிலையும் கும்மி அடிச்சு வந்த பின்னாடி அந்த ஊர்ல முக்கியமானவங்களா இருக்கிறவங்களுடைய வீடுகளுக்கு போய் அங்கேயும் வச்சு கும்மி அடிப்பாங்க. அந்த கும்மி அடிச்சுட்டு முடிவுல அந்த ஊர்ல அரும்புக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க. அது பொதுவா நம்ம இந்த முழுக்காரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க இந்த எழுதுங்கள் சீர் பண்ணி முடிச்ச பெண்கள் வந்து முக்காடு போட்டு அந்த பலகாரம் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய கூடைகளுக்கு, பூக்கொட்டை கூடைன்னு சொல்லுவாங்க. அந்த பூக்கொட்டை கூடைகளுக்கெல்லாம் தண்ணி சுத்தி போட்டு வணங்கி, இந்த பூக்கொட்டை கூட கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு நல்ல விதமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நல்ல ஒரு மங்கள வாழ்த்து பாடி அவங்க தண்ணி சுத்தி போட்டு இறைவனை வேண்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளக்கரைக்கோ ஆத்தங்கரைக்கோ ஒரு கோயிலுக்கோ போய் எல்லாரும் கூடி இருந்து அந்த பலகாரம் முறுக்கு அவிலே சாப்பிட மாட்டாங்க. வந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து அத்தனை ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து அதை சாப்பிட்றத பாக்குறதே ஒரு தனி அழகா இருக்கு. இந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில பாடுவாங்களே, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு. அது மாதிரி அன்னைக்கு வந்து நல்ல தின்பண்டங்களை சாப்பிட்டு அப்படி ஒரு ஆனந்தமா சிரிச்சுட்டு சந்தோஷமா விளையாடுவாங்க. ஆத்தங்கரை குளக்கரையில எல்லாம் அவங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகளை விளையாடிட்டு சாயங்காலமா அந்தி சாயக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆத்துல இருக்கக்கூடிய ஊனாங்கொடி, ஊனாம்பூவு, ஆவரம்பூவு, என்னென்ன பூவெல்லாம் பூத்து இருக்குதோ அதையெல்லாம் பொறிச்சுக்கொண்டு கூடையில் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அந்த இரவு நைட்டுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க.
அந்த பொங்கலுக்கு பேரு புள்ளைய பொங்கல். பெண்களை மதித்தது நம்முடைய கலாச்சாரம். பெண்கள் நலமுடனும் நலமுடன் மங்கள வாழ்வு, பெண்கள் நலமுடன் செழிப்பாக மங்கள வாழ்வு வாழ வேண்டும் என்பதில் நம் முன்னோர்கள் மிகுந்த கருத்துடன் இருந்திருக்கின்றார்கள். ஆம்பளைக்கு எங்கேயும் பொங்க வைக்கிறது கிடையாது. ஆனா பெண்களுக்கு தை மாசம் 2ஆம் தேதி பூ பறிச்சுட்டு வந்த பின்னாடி வைக்கக்கூடிய பொங்கலுக்கு பேரு இந்த கொங்கு மண்ணுல புள்ளைய பொங்கல்னு பேரு. பொங்கல் வச்ச பின்னாடி அந்த பொங்கலை எடுத்துட்டு அந்த 30 நாளா மார்கழி மாசம் கோலம் போட்டு சேர்த்து வச்ச ஓட்டு மேல வீட்டினுடைய கூரையில அந்த புள்ளார போட்டு வச்சிருப்பாங்க. புள்ளாரெல்லாம் எடுத்து அந்த பூக்கொட்டை கூடையில வச்சு இந்த பூ பொறிக்கிறதுக்கு போய் எங்கெங்கெல்லாம் போய் கும்மி அடிச்சாங்களோ அதே மாதிரி எல்லா இடங்களையும் இரவு நேரத்துல போய் கும்மி அடிச்சு, அல்லது சில இடங்கள்ல மறுநாள் காலையில் போய் கும்மி அடிப்பாங்க. அடிச்சு திரும்ப போய் அந்த புள்ளாரை கொண்டு போய் ஆத்துலயோ குளத்திலயோ கரைச்சு போட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. விநாயகர் வழிபாடுங்கிறது, விநாயகரை கொண்டு போய் நீர்நிலையில கரைக்கிறது அப்படிங்கிறது வடநாட்டுல இருந்தெல்லாம் வரல. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நம்முடைய பொங்கல் பண்டிகை எப்ப தோணுச்சோ, சூரியனை வழிபடக்கூடிய வழிபாடு எப்ப தோணுச்சோ அன்னையில இருந்த புள்ளாரு மஞ்சள் பிடிச்சி வச்சிருந்தாலும் சரி, சாணியில் பிடிச்சி வச்சிருந்தாலும் சரி, கொண்டு போய் அங்க ஆத்துல கரைப்பாங்க. ஆத்துல கரைச்சு போட்டு அந்த விநாயகம் பாட்டு பாடிட்டு வருவாங்க. வட்ட வட்ட புள்ளாரு வாழக்கா புள்ளாரு உண்டுண்டு புள்ளாரு உமத்தங்கா புள்ளாரு கெண்டக்கால் தண்ணியிலே கெடக்கரையே புள்ளாரு முழங்காடு தண்ணியிலே மோதங்கரையே புள்ளாரு இந்தோ வருஷத்துக்கு இருந்து வா புள்ளாரு நாளோ வருஷத்துக்கு நடந்து வா புள்ளாரு அப்படின்னு விநாயகருக்கு அந்த பாட்டு பாடிட்டு எல்லா பொண்ணுகளும் வீடு வந்து சேருவாங்க. அப்படி இந்த பொங்கல் பண்டிகைய மன நிறைவோட மகிழ்வோட இயற்கையோட இயைந்து ஒரு ஆன்ம கலப்ப கொண்டாடிட்டு இருந்தது நம்முடைய தமிழ் மண்ணுடைய கலாச்சாரம். நம்முடைய கொங்கு மண்ணுல இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி மதுரையில பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு, அந்த ஆண்களுக்குடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் அப்படி வச்சு தென் மாநிலங்களை கொண்டாடுவாங்க. இப்படி தமிழகம் முழுக்க இந்த பண்டிகையானது இயற்கையோடு இயைந்து கொண்டாடப்படுகின்றது.